அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நட்சத்திரங்கள் வரிசையில் பூராட நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பூராட நட்சத்திரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனுசு ராசியில் வரும். ஓகேங்களா? இது காலபுருஷனுக்கு 9வது வீடு. இந்த ராசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இது பூராட நட்சத்திரம் வரும். இது வந்து ராசியினுடைய அதிபதி பார்த்தோம் குரு பகவானாக வருவார். இந்த நட்சத்திர அதிபதி பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு சுக்கிரனாக வருவார். சரிங்களா? அப்போ இந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்களோட சாயல் பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து உங்களுக்கு குரு ப்ளஸ் சுக்கிரனோட சாயல் சேர்ந்ததாக இருக்கும். அதேமாதிரி இந்த பாதங்களை பிறந்தவங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு குரு ப்ளஸ்ஸு சுக்கிரன் ப்ளஸ் சூரியனோட இது வரும். அப்புறம் புதனோட சாரில் வருவாங்க. அதுக்கப்புறம் திரும்பி சுக்கிரனோட சாரத்துலேயும் ஒருத்தர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து செவ்வாயினோட சாரத்தில் வரும். ஸோ இவங்களுடைய தன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா குரு ப்ளஸ் சுக்கிரன் ப்ளஸ் சூரியன் ப்ளஸ் புதன் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து செவ்வாய். ஸோ எல்லாரோட சிறந்த சாயல் தான் வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட சாயல் இருந்திருக்கும். சரிங்களா? இவங்க வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து பூராட நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொன்னாலே எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, பூராடனா வாழ்க்கை போராடும், அப்படி இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பூராட நூலாடும் அப்படின்னு சொல்லி பல கதைகள்லாம் நிறையவே இருக்கும். அதெல்லாம் என்ன உண்மையாக இல்லையான்றதை நம்ம சிறப்பு பதிவில் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த பூராட நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சுக்கிரனோட நட்சத்திரமாக இருக்குது. ஸோ இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சுகவாசிகள் அப்படின்னு சொல்லலாம். உல்லாச விரும்பிகள், பயணங்கள் நிறைய செய்யணும், ஊர் சுற்றுறது அதுக்கு செய்யணுமே இருக்கும். ஒரு சிலர் தொழிலே வந்து அதை மாதிரி வெளியூர் போகிறேன், இப்போ ஊரை போய் பிஸ்னஸ் பண்ணுறது தொழில்கள் அதை மாதிரி இருக்கும். நான் உண்மையில் இவர்கள் நல்லவர்கள் தான். இவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்பா அம்மா மேலே எல்லாமே பிள்ளைங்கள் மேலே எல்லாருமே வந்து நல்ல பாசம் பரிவு எல்லாமே இருக்கும். இவர்கள் வந்து பிடிவாதக்காரர்கள். இவங்க வந்து தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்ற ஒரு பிடிவாதக்காரர்கள் இவர்கள். எல்லாத்தையும் வந்து தனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு அதிக பிரசங்கித்தனமே இவர்கிட்ட இருக்கும். இவர்கள் எத்தனை வாட்டி வந்தாலும் இவங்க சொன்ன செயலை வந்து ஜெயிச்சு காக்கிற வரைக்கும் அவங்க வந்து ஓய மாட்டார்கள். ஒரு செயலை எடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து அதை முடிக்கிற வரைக்கும் வந்து அந்த வேலையை வந்து எடுக்க மாட்டாங்க. தன்னம்பிக்கை மிக்கவர்கள் அதிகமாக இருக்கும். வீரம் மிக்கவர்கள், தைரியசாலிகள். எதுக்கு யார் வந்தாலும் யாராக வந்தாலும் வந்து பயப்பட மாட்டாங்க. தைரியமாக ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒரு படத்தில் ஒரு செந்தில் அவன் படத்தில் சொல்லுவார், எவன்டா அப்படின்ற மாதிரி எதிர்க்க அப்படிப்பட்ட ஆள் வந்தால் கூட அந்தளவுக்கு துணிச்சலோட என்ன ஏதுன்னு இது பண்ணுறாங்க. தராத வந்து மோதிடுவாங்க. அது ஒரு இது வந்து அதனால் சில பிரச்சனைகள் சந்திக்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் இருக்குது. மற்றபடி இவர்கள் வந்து உண்மையாக சர்வாதிகாரிகள் அப்படின்னு சொல்லலாம். கடவுள் பக்தி எல்லாமே அதிகமாகவே இருக்கும். நல்ல ஆன்மீகத்தில் ஈடுபாடு நிறைய குருவோட இருக்கிறதுனால, குரு ப்ளஸ் சுக்கிரன் அப்படின்னு இருக்கிறதுனால வந்து இவர்களுக்கு வந்து நல்ல திறமையானவர்கள், அழகானவர்கள் சொல்லலாம். நீதி நேர்மையெல்லாம் பார்ப்பாங்க. ஓகேங்களா? எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை அதிகமாகவே இருக்கும். இதில் பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து சிறந்த தலைவர்கள், திட்டங்கள்லாம் கரெக்டாக போடுவாங்க. அது எப்படிப்பட்ட திட்டமாக நல்ல விதமாகவும் இருக்கும். சில விதத்தில் அவங்க போடுற திட்டங்கள் வேறு விதமாக மாறும். உண்மையில் வந்து பார்த்தோம் அந்த திட்டங்கள் தீட்டுவதற்கு இந்த பூராட நட்சத்திரக்காரர்கள் எல்லாமே வந்து சரியாக செய்வாங்க. அதாவது இப்போ வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார், பிளான் பண்ணணும். அது மாதிரி திட்டம் தீட்டுவது வல்லவர்கள் இவர்கள். இவங்க நல்ல திறமையானவர்களாம். படிப்பாளிகள் நல்லா படிப்பாங்க. படிப்பு உத்தியோகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாறுபட்ட இதில் இருக்கும். இவங்க வந்து சில பேர் வந்து ரியல் எஸ்டேட்ஸு, இந்த மார்க்கெட்டிங்ஸு, அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து லெக்சரர்ஸு, பேங்கிங் செக்டார்ஸில் இருப்பாங்க. அதேமாதிரி ஐடி ஃபீல்டு, இந்த மாதிரி இருப்பாங்க. மிலிட்ரி, போலீஸ் இதெல்லாம் கூட இருக்கிறதுக்கு நிறையவே இருக்குது. ஆன்மீக பணிகள் நிறையவே செய்வாங்க. இறை பண்பு அதிகமாகவே இவர்கிட்ட இருக்கும். இவர்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு 32 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சுமாராக அப்படி போயிட்டுருக்கும். 32 to 50 வயசுக்கு மேலே தான் இவர்களுக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு பிடிமானம் இருக்கும், ஒரு திருப்பு முனையாக இருக்கும். நல்லாவே வந்து ஜொலிப்பார்கள். இவர்களோட பிள்ளைகளே வந்து இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படித்து நல்ல நிலையில் இருப்பாங்க. அந்த விதத்தை இவர்கள் வந்து கொடுத்து வைத்தவர்கள் தான். உண்மையில் வந்து பார்த்தா அவர் நல்லா படித்து நல்ல நினைவாக இருப்பாங்க. ஒய்ஃப் பார்ட்னர்ஸ் வந்து நல்லா அமைவாங்க. ஒய்ஃப் பார்ட்னரோட பேச்சு கேட்டு நடந்தாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கையில் என்றைக்குமே ஜெயிக்கலாம். அது ஒரு சில சமயத்தில் இவங்க கேட்க மாட்டாங்க. அதனால் சில பின் விளைவுகளை இவங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். இவங்க வந்து மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா வந்து ஹிட்லர் ரூல் அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். சர்வாதிகாரிகள் அந்த மாதிரி இந்த இதில் இருக்கும். கோபம் மட்டும் நிறைய வரும் அவர்களுக்கு. அதே மாதிரி இவர்கள் வந்து தொழில் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா இவர்களுக்கு வந்து கூட ஒரு நல்ல அட்மின் வச்சுருக்கும். இவங்கள வந்து சொந்தமாக வந்து பண்ணாலும் கூட
இவங்கள வந்து ஒரு மேற்பார்வையாளர் ஒருத்தர் வச்சுருந்தாங்கன்னா தான் வந்து கவுன்சிலிங் மாதிரி வச்சுருப்பாங்க, லீகல் அட்வைசர் அதுமாரி வச்சு பண்ணாங்கன்னா வந்து தொழிலும் வந்து இவர்களுக்கு நல்லாவே இருக்கும். அவங்களுக்கு நல்ல திறம்பட செயல்படுபவர்கள் தான், கடின உழைப்பாளிகள் சொல்லலாம். ஒரு சமயத்தில் ஒரு சிலர் வந்து நோன்பு கும்பிட்றவங்களும் இருப்பாங்க, ஒரு சில இதில் பாதத்தில் பிறந்தவங்க, சரிங்களா? அதனால் எப்படி எந்த இது வந்து திறம்பட செயல்படுவார்கள் அப்படின்பாங்க. வெற்றியா தோல்வியான்றதுலாம் கிடையாது, இறங்குனா இறங்கிடுவாங்க. அதனால் அது மாதிரி பின்விளைவுகளை பற்றி யோசிக்காத சில சமயங்களில் அதனால் சில சங்கடங்களும் வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா, பூராட நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் இருக்காங்க அப்படின்னா வந்து அவர்கள் வந்து அவங்க வீட்டில் வந்து ஒரு முக்கிய அங்கத்தினராக வந்து கருதப்படுவார்கள். அது ஒரு வந்து இந்த பூராட நட்சத்திர பெண்களுக்கு இருக்குது. நல்ல திறமையானவர்களாக இருப்பாங்க, நல்ல படிப்பாளிகள், சிறந்த குடும்ப தலைவர்களாக இருப்பாங்க. உண்மைகள் நிறைய இவங்க வந்து அரசியல் அரசாங்க தொடர்புகள் இவர்களுக்கு நிறையவே இருக்கும். உயர் பதவிகளில் நிறைய பேர் இருப்பாங்க. நல்ல திறமை செயல்கள்லாம் வந்து நல்ல செயல்கள் நல்லாவே இருக்கும். திட்டங்கள் தீட்டுவதற்கு இவர்கள் வல்லவர்கள். மூலா நட்சத்திரம் அடுத்தபடியாக பார்த்தா இந்த புரட நட்சத்திரம் சிறந்த நட்சத்திரமாக கருதப்படுது. இவர்கள் உண்மையில் நல்லவர்கள் தான். எல்லோருக்கும் பாசம் மிக்கவர்கள். குடும்ப உறவுகள் மேலே நிறைய அன்பு பாசம் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அவர்களால் ஒரு சில சமயத்தில் வந்து இவர்களுக்கு பிரதியுபகாரம் எதுவும் ஒரு சமயத்தில் கிடைக்காது. பல சமயங்களில் வந்து இவர்கள் ஒரு சில தோல்விகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருப்பார்கள். பட் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. துணிஞ்சு அந்த காரியம் வெற்றியாக வர வரைக்கும் அதை திரும்பி பார்க்குற வரைக்கும் அதை வந்து விடமாட்டார்கள். பிடிவாதம், அந்தளவுக்கு ஒரு பிடிவாதம், வைராக்கியம் ஜாஸ்தி. நல்ல திறமை செயல்கள்லாம் உண்மையாக நல்ல செயல்களாக இருக்கும். உயிரிய எண்ணங்கள் எல்லாமே இருக்கும். யாருக்கும் அதுக்கும் பயப்பட மாட்டார்கள் அவங்க. அதான் முன்னாடி சொல்லியிருந்தீங்களா, அது மாதிரி தன்மைகள், உண்மை பேசுவார்கள் சொல்லலாம். எல்லாருக்கும் நிறைய நன்மைகள்லாம் நிறைய செய்வாங்க. நட்பு வட்டங்கள் குறைந்த அளவில் தான் இவர்களுக்கு இருக்கும். ஒரு சில இந்த பிஸ்னஸ் பீப்புள் பண்ணுறவங்க கூட இருக்கலாம். மற்றபடி பார்த்தா நட்பு வட்டங்கள் அப்படின்னு பார்த்து அவர்களுக்கு குறைந்த அளவு தான் இருக்கும் அவர்களுக்கு. அதாவது பாசிங் க்ளவுட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவரோட நண்பர்கள் கூட்டம் அப்படி தான் இருக்கும் அவர்களுக்கு. அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருப்பாங்க நண்பர்கள். உறவினர் பெரியோர்கள் எல்லாம் நல்லா மதிப்பாங்க. ஸ்தல யாத்திரைகள் அதெல்லாம் நல்லாவே செய்வாங்க. இவங்க வந்து நீதி பார்க்குறவங்க தான். ஒரு உயரிய கொள்கைகள் நிறைய கொள்கைவாதிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உண்மைகள் நிறைய பேசுவார்கள். உயரிய நோக்கமுடையவர்கள் சொல்லலாம். எல்லாருக்கும் நன்மைகள் நிறைய செய்வாங்க. சிறந்த வீரர்கள் சொல்லலாம். ஒரு சில சமயத்தில் வந்து ஒரு சில சபல புத்திகளும் ஆளாகுவாங்க. மன சஞ்சலங்கள் நிறையவே இருக்கும் அவங்க. அதில் சில பிரச்சனைகள் வரும். அதை வந்து இவங்க பார்த்து கொஞ்சம் நிதானமாக ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னா அதுவும் இவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். மேலும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இவங்க எடுத்தேன் கவுத்தேன் அந்த மாதிரி இதில் போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போகாத நிதானித்து ஆராய்ந்து அனுசரித்து அதை கரெக்டாக செய்தாங்க அப்படின்னா இவர்கள் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இவர்கள் எல்லாமே நன்மைகள் நிறைய செய்பவர்கள் தான். உதவும் மனப்பம் அதிகமாக இருக்கும். கருணை உள்ளவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தல யாத்திரைகள் நிறைய செய்வாங்க. இறைப்பணிகள் நிறைய செய்வாங்க. ஜோதிடர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க முடிந்த வரை வந்து தொழில் செய்யச்சு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத பிஸ்னஸாக பண்ணுறது வந்து இவர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல வெற்றிகள் நிறைய கொடுக்கும். சூரியனோட இதுவும் இருக்கிறதுனால தலைமை பண்பு இவர்களுக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு. அதனால் நல்லா திருவாங்க. கலகலப்பு பேர்வழிகள் இருப்பாங்க. ஒரு ஃபேஸ் வந்து டக்குன்னு ஃபேஸ் மாற்றிடுவாங்க. சிரிச்சிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்து டக்குன்னு கோவ மாட்டாங்க. ஸோ அது மாதிரி வந்து ஒரு தன்மை இவர்கள்கிட்ட இருக்கும். சுக்கிரனோட இருக்கிறதுனால செலவாளிகள் சொல்லலாம். நல்ல செயல்படுவார்கள் சொல்லலாம். ஸ்வீட்ஸ்லாம் நிறைய அது மாதிரி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருப்பாங்க. நல்ல விஷயங்கள் நிறைய செய்வாங்க. இதெல்லாம் வந்து இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட சிறப்பு குணங்கள் நம்ம இதில் பார்க்கலாம். சரிங்களா? இவர்கள் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறணும். தில்லை நடராஜரை வணங்கினாங்க அப்படின்னா வந்து இவர்கள் வாழ்க்கை வந்து வெற்றிகள் நிறைய கிடைக்கும். சரிங்களா? அடுத்த பதிவில் இந்த நட்சத்திர பாதங்களில் பிறந்திருக்கும் எப்படி இருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.